திமுக, அதிமுக, தவேகா ஒரு ஆதரவு யாருக்கு? எனக்கு ஸ்டாலின் தான். தளபதி விஜய் தான் வருவாங்க. உங்களுடைய ஆதரவும் அவருக்கு தானே? ஆமாம் ஆமாம். என் குடும்பம் வந்து மொத்தமே டிவிக்கே தான் இருக்கிறவங்க. டிஎம்கேக்கே வரணும். ஏன்னா வந்து தமிழுக்காக அவர் போராடுறாரு, தமிழுக்காக அவர் குரல் கொடுக்குறாரு. தன்னம்பிக்கை, என்றைக்குமே நான் தமிழன்டா அப்படின்றாரு. தமிழை விட்டு கொடுக்க மாட்டார், தலை குனிய விட மாட்டார், நிமிர்ந்து தான் சொல்லுவார், சொல்றதை செய்வார். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா கூட்டணி விஷயங்கள் பரவலா அரசியல் களத்துல பேசப்படுது. எல்லாரும் தங்களுடைய கூட்டணி யார் யார் அப்படின்னு தெரிவிச்சுட்டாங்க. ஆனா தவேகா தலைவர் விஜய் அவர்கள் மட்டும் ரொம்ப தனியா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. யாரும் கூட்டணிக்கு வரல. இது அவருக்கு பின்னடைவு கொடுக்குமா, இல்ல இதுவே வந்து அவருக்கு பலமா அமையுமா? பலம் தான். ஏன்னா புதுமையா எதிர்பார்க்கறாங்க மக்கள். ஏன்னா ரெண்டு ஆட்சி என்ன புதுமை எதிர்பார்க்க மக்கள் எதிர்பார்க்கறாங்க. எல்லாமே இளைஞர்கள் இருந்து எல்லாமே யாரும் முதுமையாளர்லாம் யாரும் சொல்லலை, வயசானவங்களாம் யாரும் சொல்லலை. எல்லாம் இளைஞருங்க தான். இப்போ எல்லாமே இளைஞர் கையில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் அவங்க நம்புகிறாங்க இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும் அப்படின்ட்டு. விஜய் அவர்கள் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியுமா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பலமாக பார்க்குறீங்க, பலவீனமாக பார்க்குறீங்களா? பலவீனம் கண்டிப்பாக முடியாது. கூட்டணியில் இருந்தால் தான் முடியும், இல்லை பண்ண முடியவே முடியாது. கூட்டணி இல்லைனாலும் பலம் தான். எப்படி அதான் எப்படின்னா தமிழகம் ஃபுல்லாக அவருக்கு தானே எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் சிவகங்கை மாவட்டம் காளையார்குடி ஒன்றியம். அந்த சிவகங்கை மாவட்டத்திலே ஃபுல்லாக தளபதியோட பயணம் தான் எல்லாமே. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அவருக்கு தான் ஆள் ஃபுல்லாகவே இருக்காங்க. கூட்டணி இல்லைனாலும் அவருக்கு பலம் தான். பலவீனமாக தான் இருக்கும். ஏன்? ஏன்னா வந்து இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து முன்னோர்கள் இருக்காங்க. தந்தை பெரியார் இருக்கார், அண்ணா இருக்கார். இவங்களாம் வந்து திராவிட மொழியை வந்து தமிழ் மொழியை வந்து ஊக்குவிக்கணும், வளர்க்கணும் தான் வந்து இந்த திராவிட மொழியை வந்தது. இவர் வந்து எந்த கொள்கையுமே இல்லாமல் வந்து இவர் வந்து வர வாய்ப்பு கிடையாது. என்னுடைய விருப்பம் என்னென்னா திமுக வந்தாலே நல்லா தான் இருக்கும். பலவீனம்னு சொல்ல முடியாது, பலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரசிகர் பொறுத்தவரை நிறைய பேர் இருக்காங்க, வரலாம். சரிங்களா? மக்களுக்கு வந்து எதிர்பார்க்க ஒரு மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ எதிர்கட்சி தலைவராக வரலாம். ஒரு ரசிகராக சொல்லும் போது வரணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். ஸோ எதிர்கட்சி தலைவராக வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முதல் வருஷம் இது. அதனால் அவர் வந்து பப்ளிக் வந்து சர்வை பண்ணணும், எப்படி நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு பண்ணுறதுல தனியாக நிற்கிறதுல நல்லது அவர். ஏன்னா அதை பொறுத்து தான் அடுத்தது என்னென்ன அலைன்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி அவருக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த வருஷம் அவர் வந்து தனியாக நிற்கிறது நல்லது. எல்லாமே எல்லா மீடியாவிலேருந்து அதை தானே பெருசாக விளம்பரப்படுத்துகிறாங்க. அதனால தான் எல்லாம் மற்ற கட்சிகள்லாம் வந்து அவ்வளோ பற்றி பேசுகிறது இல்லை. அவங்க பாதிக்கப்பட்டவங்க. அதனால இது ஒரு புதுமை வரணும், அதுக்காக எதிர்பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அவர் தனியா நிக்கிறது வந்து பலவீனம் தான். அது ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கூட்டணி இருந்தவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு 10-15 வருஷத்துல அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் தனியா இருக்கும்போது எப்படி முடியும்? அது வந்து பலவீனம் தான். வேணும்னா கூட்டணி இருந்தா ட்ரை பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுக்கு உங்களோட ஒப்பீனியன்? கூட்டணி இல்லாமல் சாதிப்பார் தளபதி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம். அவரை பொறுத்தவரையிலையும் நல்லது செய்யணும் தான் வராரு. நாட்டோட நிலவரங்கள் பற்றி சான்ஸ் கொடுக்கலாம். அதனால் எல்லாரும் யோசித்து நிதானமாக போட்டால் நல்லா இருக்கும். தனியாக நின்று அவரால் ஜெயிக்க முடியும், அதுவும் திமுகவை தகர்த்து எரிஞ்சு ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜெயிக்கலாம் முடியாது, ஜெயிக்க முடியாது. என்னன்னா என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து பப்ளிக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்கும்போது அவர் வந்து அடுத்ததில் நெகோஷியேட் பண்ணலாம், மற்ற பார்ட்டிஸோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கு நெகோஷியேட் பண்ணலாம். ஸோ இது அவருக்கு பெட்டர் சான்ஸ். தனியாக நிற்கிறது நல்லது. விஜய் ஒரு இடத்துல தொகுதியில் நின்றாருன்னா கண்டிப்பாக ஜெயிப்பார். மற்ற இடத்துல வாய்ப்பு அவருக்கு கிடையாது, கம்மி தான், வாய்ப்பே கிடையாது. இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் தனிமையா இருந்தாவே ஜெயிச்சிருவாரு, யாரு கூடயே போய் ஊழல் பண்றவங்களோட கூட்டணி போடுறதுக்கு தனியா இருந்தா ஜெயிச்சிடலாமேன்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஊழல் இல்லை, இப்போ அனுபவம் வரணும். எட்டவனே வந்தால் நேரடியாக வர முடியாது. ஏதாவது ஒரு கட்சியில் போய் இருந்து அதுல இருந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் வர முடியும், இல்லை பண்ணால் வர முடியாது. சரி, எல்லாம் அனுபவம் வராது. இப்போ அவர் சினி ஃபீல்டில் இருந்ததுனால அந்த அளவுக்கு அவருக்கு தெரியாது அரசியலை பற்றி. ஒருவேளை ஜெயிக்க முடியலன்னா விஜய் அவர்கள் வந்து எதிர்கட்சியா வருவாரா, இல்ல எடப்பாடி அவர்கள் இல்ல எதிர்கட்சி தலைவரா வருவாரா? யாரு? எடப்பாடியும் வரலாம். ஏன்னா அவருக்கு திடீர்னு மாறலாம், எப்படி வேணாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அதிகமாக தெரியப்பட்ட கட்சி வந்து திமுகவும் அதிமுகவும் தான். சரிங்களா? இப்போ புதுசாக மூணாவதாக வர்றதுக்கு தான் கொஞ்சம் எல்லாருமே விளம்பரப்படுத்துகிறாங்க இல்லையா, எல்லா காதுக்கும் போய் சேர்ற மாதிரி எல்லாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பதியப்பட்டிருக்கு. அதனால வாய்ப்பு இருக்கு. சிரிக்க முடியலன்னு நம்ம யோசிக்க கூடாது, சிரிச்சிடுவாரு. அதுக்கு பேச்சே கிடையாது, சிரிச்சிடுவார். விஜய் அவர்கள் கண்டிப்பா எதிர்கட்சியா வருவாருன்னு உங்களுக்கு தோணுதா?
கண்டிப்பாக தோணும், கண்டிப்பாக வருவார், எதிர்கட்சியாக வந்து ஆகணும். நான் அதுக்காக தான் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம், சரிங்களா. இப்போ வந்து இப்போ நடக்கிற கவர்மெண்ட் வந்து எப்படின்னா எல்லாரும் ஒரு இதாக இருக்காங்க, சப்போர்ட்டிங்காக இருக்காங்க அவங்கவுங்களுக்கு கட்சிக்குள்ளே. ஸோ அது அவர் தனியாக எதிர்த்து வரும்போது மக்களாக இருந்த நம்மளும் ரசிகராக இருக்கிறவங்களும் அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் கொடுத்து கொண்டு வரணும். அவர் உட்காரா இல்லை மேலே இருக்காரோ இல்லையோ, பட் ஆப்போசிட்டாக இருந்து கேள்வி கேட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு. இப்ப 2026ல நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுத்தி சொல்றாரு. இது ஓவர் கான்பிடன்ஸ் மாதிரி நீங்க பாக்குறீங்களா? ஓவர் கான்ஃபிடென்ட் தான், ஓவர் கான்ஃபிடென்ட் தான். எந்தெந்த விஷயத்துல ஓவர் கான்பிடென்ட்டா பாத்தீங்க அவருக்கு? அவருக்கு இன்னும் பக்குவம் வேணும், பக்குவம் வரணும், பேச்சில் வரணும், என்ன பேசுகிறோன்னு வரணும். நம்ம பின்ன எப்படி இருந்தோம், இப்போ முன்னே எப்படி இருக்கோம் அப்படி யோசிக்கணும். அவர் ஏதோ ஒரு 4 லட்சம் பேர் 3 லட்சம் கூட்டத்தை பார்த்துட்டு பேசுகிறாரு. அவர் வரவங்க எல்லாருமே ஓட்டு போட மாட்டாங்க. நான் கூட உண்மையாக சொல்லணுமா, நான் கூட விஜய் ரசிகர் தான். ஆனால் ரசிகனாக ரசிப்பேனே தவிர அரசியலை ரசிக்க மாட்டேன். அரசியலில் வந்து எனக்கு தந்தை பெரியார் என்னுடைய இதுதான். அதனால் தமிழுக்கு இன்னும் யார் எது செய்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு பிடிக்கும். இப்ப எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா வருவாரா இல்ல விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா வருவாரா? எடப்பாடி அவர்கள் தான் வருவார். எப்படி சொல்றீங்க? எடப்பாடி அப்படிங்கிறது எந்த ஒரு அனுபவம் மிக்கவர், அவர் கூட்டணியில் இருக்காரு. அவர் அதனால பலமான கூட்டணி இருக்கனால கண்டிப்பா எதிர்கட்சியில் வருவார். நாங்க தான் 2026 அப்படின்னு பேசுறாரு. அது கொஞ்சம் ஓவரா கான்பிடென்ட்டா, ரொம்ப ஓவரா நான் தான் அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அப்படி தோணுதா? பொதுவாகவே உண்மையை பேசினா அப்படிதான் பேசுவாங்க. இப்போ ஒருவேளை 2026ல விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா நீங்க அப்ப என்ன நினைப்பீங்க? கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, 100% ஜெயிக்க முடியாது. ஜெயிப்பாருன்ற கிடையாது, 100% ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவரு பல மேடைகள்ல 2026 நம்ம தான் அப்படின்னு ரொம்ப உறுதுணையா அவர் உறுதியா சொல்றாரு. அது பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்டா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுதா? எதை வச்சு சொல்லுவார் அவரு? எதுவுமே கிடையாது. ஒன்று ரசிகரை வச்சு சொல்ல முடியுமா? ரசிகர் 10% கூட கிடையாது, 90% வேணும். மக்கள் செல்வாக்கு இல்லாமல் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. வேணா பேசலாம், வரலாம், ஜனங்க கூடலாம், ஆனால் சேர முடியாது. கண்டிப்பாக அவர் ஏதாவது ஒரு கூட்டணியில் போய் 26 இருந்தாலும் 29க்கு பலமாக இருக்கும். பாராளுமன்ற எலெக்ஷன் பலமாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷன் நல்ல பவர் வரும் அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு. அவர் முதலமைச்சர் வரலாம், நெக்ஸ்ட் வரலாம், வர வேண்டிய இது இருக்குது அவருக்கு. ஆனால் இப்போதைக்கு கிடையாது. கண்டிப்பாக தளபதி 2026ல் தளபதி ஆட்சி ஆளுவார், அதில் நம்பிக்கை இருக்குது. ஓவர் கான்பிடென்ட்டா இருக்கிற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் ஆமா அவர் கொஞ்சம் ஓவரா கான்பிடென்ட்டா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி. அதுவும் ஓகே தான், அவரோட கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னு அவரோட யோசிச்சு வராது. வருவேன், கண்டிப்பாக வரும். ஏன்னா அவர் வச்சிருக்க நம்பிக்கை மக்கள் மேலே, அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையோட அவர் மக்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. ஸோ அதனால அந்த கான்ஃபிடன்ஸ் பேசுகிறாரு. வரலாம், வந்தால் சந்தோஷம்தான், பட் வரணும். இதுதான் எங்களுக்கு நாங்களும் யோசிக்கிறோம். வரட்டும், எப்படி இருக்குன்னு தெரியும். 2026 இந்த எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அலுவலிச்சது ஜெயிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் யாருன்னு. ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படி இல்லை, அது அவரோட பார்ட்டி ஒரு கேடர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறது தான் இதெல்லாம் ஸ்பீச். இது பேசிக்காக பார்க்கும்போது ஒரு மோட்டிவேட் பண்ணுறது. எல்லா லீடர்ஸும் அப்படி தான் பண்ணுவாங்க, இவரும் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இது நம்ம இதுவாக எடுத்துக்க முடியாது, அடுத்த சிஎம்மாக வர்றது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. முதலமைச்சர் வரவே முடியாது, அவர் கண்டிப்பாக வர முடியாது. ஏதாவது கூட்டணி எதிர்கட்சியாக வரலாம், கூட்டணி இதோ சிஎம்மாக வர முடியாது. அவர் நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு, அது எல்லார் மனசுலையும் கரெக்டாக பிடிபடுது. அவர் ஊழல் பண்ணவோ இல்லை சம்பாதிக்கவோ அவர் வரல, சம்பாத்தியம் வேணாம்னு சொல்லிட்டு மக்களுக்காண்டி வந்திருக்காரு 33 வருஷம். அதனால அவர் தான் வேற புது கட்சி அவங்களால சமாளிக்க முடியாது. வந்தவொடனே எடுத்தவொடனே அந்த பக்குவம் கிடையாது, அவங்களால சமாளிக்க முடியாது. இதுக்கு ஒன்லி ஏடிஎம்கே டிஎம்கே வரணும், இல்லை ஏடிஎம்கே ஒன்று, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் வரும். டிவிகேக்கு ஓட் பண்றீங்க, அதாவது ஆதரவு கொடுக்குறீங்க. ஏன்? ஒரு லைன். அவரோட ரசிகன், தீவிரமான ரசிகன்.